ஓகே. ஸோ இனிய காலை வணக்கம் எல்லாருக்கும். ஸோ இந்த சிஸ்டம்ல நாம வந்து அட்சயம் அட்சயம் சார்பா நம்ம எல்லாருமே இயங்கிக்கிட்டு இருக்கோம். மதுரை ஆஃப்லைன் மீட்டிங், அதுக்கப்புறம் இப்போ அகைன் நம்ம கோயம்புத்தூர் ஆஃப்லைன் மீட்டிங்காக தயாராகிட்டு இருக்கோம். இப்போ ஹைஃபை சிஸ்டம் அது வந்து ஒரு டீசென்ட்ரலைஸ்டு ப்ராசஸ் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். சேஃப்பேல் அப்படிங்கிற வேலெட் வழியாக இந்த சிஸ்டம் ஒரு டேப் அப்படின்னு டீசென்ட்ரலைஸ்டு அப்ளிகேஷனாக இயங்கி கொண்டிருக்கு. ஸோ அப்போ வந்து பார்க்கும்போது நாம் எல்லாரும் சேர்ந்து இந்த அட்சயம் அப்படிங்கிற விஷயத்த உருவாக்கியிருக்கோம் இல்லையா? அதனுடைய ஃபார்மேஷன் எப்படி இருக்கு, இதனுடைய அந்த அட்சயம் ஐடி எப்படி உருவாயிருக்கு அப்படின்னு நமக்கு எல்லாருக்கும் தெரியும். 11ஆம் தேதி 11வது மாதம் 2025 அன்னைக்கு தான் முதல் நாள் இந்த ஐடிக்கு. இதை இப்போ நாம வந்து லைவ்ல இந்த ஐடிக்குள்ள லாகின் பண்ணி என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பதிவு பண்ணலாம். ஒரு தனி மனிதனாக இருந்தாலும் சரி, இல்ல வந்து ஒரு இயக்கமாக இருக்கக்கூடிய மொத்த கூட்டமாக இருக்கக்கூடிய மக்களாக இருந்தாலும் சரி, இந்த டெஸ்டிமோனியல் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்துல இந்த அட்சயம் ஐடி அவங்களுக்கு ஒரு உதாரணமாக இருக்கும். இதை நீங்க அவங்களுக்கு வந்து ஷோ பண்ணலாம். இப்போ ஹைஃபை அட்சயம் வந்து $120 இன்வைட் டொனேஷன், மேட்ரிக்ஸ் டொனேஷனா $3572.5 ஆக்டிவ் டோனராக இருக்கு. இதுல ஸ்பேஸ் 1 ஆக்டிவா இருக்கு, ஸ்பேஸ் 2 ஆக்டிவா இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுல 5 நபர்கள் நேரடி உறுப்பினராக இணைக்கப்பட்டாங்க. 5 நபர்கள்னா $50 தான் இங்க இருக்கணும் இன்வைட் டொனேஷன்ல. ஆனா $120 இருக்கு. அப்படின்னா எப்படி எப்படி இந்த அளவுக்கு $120 வர்றதுக்கு என்ன காரணம்? கண்டிப்பா ரீஎன்ட்ரி இல்லைங்களா? நம்மளுடைய டவுன்லைன்ல வரக்கூடிய ரீஎன்ட்ரி வந்து இங்க வந்து சப்போர்ட்டா இருக்கு. அப்போ இந்த அட்சயம் நமக்கு தெரியும் 5 25 125 அப்படிங்கிற பயணத்தை கம்ப்ளீட் பண்ணி தான் இது உருவாச்சு அப்படின்னு. அந்த உருவாக்கத்தின் போது 15 ரீஎன்ட்ரி ஜெனரேட் ஆகும்னு நம்ம சொல்றோம். அது மாதிரி அட்சயத்துல உருவாயிருக்கா? கண்டிப்பா உருவாயிருக்கு. முதல் பேஜ் நீங்க பாக்குறீங்க 10, அடுத்த பேஜ்ல பாக்குறீங்க ஒரு 6. ஏற்கனவே ஸ்டார்டர் ஐடி 1 கழிச்சிட்டீங்க அப்படின்னா 15 ரீஎன்ட்ரி ஜெனரேட் ஆயிருக்கு. அப்ப நம்ம சொல்றது நடந்திருக்குங்களா? 15 ரீஎன்ட்ரி ஜெனரேட் ஆயிருச்சு. இந்த 15 ரீஎன்ட்ரிலையும் நீங்க கொஞ்சம் கவனிச்சு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ரீஎன்ட்ரிலையும் 5 25 125ங்கிற பொசிஷன் இருக்கு. அந்த 5 25 125ங்கிற பொசிஷன்ல இன்கமும் வரும். பாத்தீங்கன்னா எந்த ஐடியில எங்க வந்தவங்க வேகமா இயங்குவாங்கன்னு சொல்ல முடியாது. அப்ப அந்த ரீஎன்ட்ரி ஐடி எங்க பிளேஸ் ஆகுதோ அதுல வரக்கூடிய மெம்பர்ஸ் அங்க வேகமா செயல்படுறாங்கன்னா அந்த இடத்துல இன்கம் உருவாகும். பாருங்க, 10வது ரீஎன்ட்ரியில முதல் 5 பொசிஷன் கம்ப்ளீட் ஆயிருக்கு. பார்க்க முடியுதுங்களா? 10வது ரீஎன்ட்ரியில முதல் 5 பொசிஷன் கம்ப்ளீட் ஆயிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா 10வது ரீஎன்ட்ரி அந்த ஐடி எங்க போய் பிளேஸ் ஆயிருக்கோ அந்த இடத்துல முதலாவது நபர்களாக வந்திருக்கிறவங்க வேகமா செயல்பட ஆரம்பிச்சிருக்காங்க. 3வது ரீஎன்ட்ரி ஐடியில முதல் லெவல்ல 2 ஐடி வந்திருக்கு. அப்படின்னா 3வது லெவல்ல அந்த ஐடி எங்க பிளேஸ் ஆயிருக்கோ அங்க இருக்கக்கூடிய நபர்கள் வேலை செய்யறாங்க. அதே மாதிரி 2வது பேஜ்ல 11வது வந்திருக்கிற ரீஎன்ட்ரி ஐடியிலையும் முதலாவது இருக்கக்கூடிய லெவல் 1ல 2 ஐடி வந்திருக்கு. அப்ப என்னன்னா நம்மளால இந்த சிஸ்டமை எப்படி புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, சிஸ்டம் எப்படி இருக்கோ அப்படி நாம புரிஞ்சுக்கல. நாம நினைச்ச மாதிரி சிஸ்டம் இருக்கணும்னு நாம நினைக்கிறோம். அப்படி இருக்கக்கூடாது. சிஸ்டம் எப்படி இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கக்கூடிய நபராக இருந்தோம்னா நிச்சயமா நமக்கு ஒரு சக்சஸ்ஃபுல்லான பயணம் இருக்கு. இங்க பாருங்க, இந்த எஸ்க்ரூ வேலெட்ல பிஐஎஃப்ல வந்து $187.5 இருக்கு. வித்ட்ரா நம்மளுடைய பிரைவேட் வேலெட்ல $2,505 இது வரைக்கும் வந்திருக்கு. இது வந்து உதாரணம். எப்ப இருந்து 11வது மாசம் 11ஆம் தேதி 11 மணி 11 நிமிஷத்துல உருவான இந்த அட்சயம்ல இது இந்த ஒரு 1.5 மாத காலத்துடைய பயணத்துடைய ரிசல்ட். இப்ப இதே மாதிரி நம்ம எல்லாருமே இயங்கும் போது நிச்சயமா ஒவ்வொருத்தருக்குமே இந்த இந்த வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத இந்த இடத்துல நம்ம பதிவு பண்ணிக்கலாம். ரைட். இப்போ அட்சயம் யூ டாப் ஐடி பார்த்துட்டோம். அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா ஏ அதுல வந்திருக்கிற டவுன்ல வந்திருக்கிற ஐடி நம்ம பார்க்கிறோம். இப்போ